வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேங்க. கதையின் தலைப்பு நானும் பெரியவன் தான். இந்த கதை சிறுவர்களுக்கான கதை என்று நீங்கள் நினைத்து கொண்டால் சிறுவர்களுக்கான கதை, பெரியவர்களுக்கான கதை என்று புரிந்து கொண்டால் பெரியவர்களுக்கான கதை. சரி, கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் அழுத்திடுங்க. சரி, கதைக்குள்ளே போகலாமாங்க. நானும் பெரியவன் தான். மதில் மேலே ஒரு பூனை உட்காந்துருக்கு. அந்த பக்கமாக யானை பார்க்க ஒரு யானையை அழைச்சிட்டு வந்து நிற்க வைக்கிறான். யானையே உத்து பார்க்குது பூனை. உடனே யானை பூனையை பார்த்து கேட்குது, என்ன பூனை யாரே, நான் ரொம்ப அழகாக இருக்கேனா, என்னையே ரொம்ப நேரமாக உத்து பார்த்துக்கிட்டு இருக்கியே என்றது. உடனே அந்த பூனை ரொம்ப கிண்டலாக சிரிச்சுக்கிட்டு, உன்னை யார் பார்த்தா யானை, உன் நிறத்தை தான் பார்த்தேன் என்றது. உடனே யானைக்கு கோபம் வந்து விட்டது. அது வெள்ளை பூனை. ஏய் பூனையாரே, நீ இவ்வளவு குள்ளமாக இருந்து கொண்டே இவ்வளவு உயரமான என்னை நக்கல் அடிக்கிறாயே சிறுவனே, நீ மதில் மேல் உட்கார்ந்திருக்கிறாய், நான் நின்று கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னை விட இப்பொழுதும் நீ குள்ளமாகத்தான் இருக்கிறாய் என்றது. உடனே பூனை சொன்னது, இதோ பார், என்னால் குதித்து உன் முதுகில் ஏற முடியும். மதில் மேல் இருந்து வேகமாய் குதித்து யானையின் முதுகில் ஏறியது. உன்னால் குதிக்க முடியுமா என்று சிரித்தது. யாரும் யாருக்கும் சளைத்தவன் அல்ல, நானே பெரியவன் என்றது பூனை. உடனே பூனையை, உன்னை கண்டு இந்த ஊர் மக்கள் பயப்படுவார்கள், ஜன்னலை சாத்திக் கொள்வார்கள், நீ எங்கே பாலை திருட்டுத்தனமாய் குடித்து விடுவாயோ என்று. ஆனால் என்னை அப்படி அல்ல, நான் செல்லும் இடங்கள் எல்லாம் எனக்கு மரியாதை. அன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசன் என் மேல் அமர்ந்தால் அது கம்பீரம். கோவில் நான் நின்று என் துதிக்கையால் அவர்கள் மக்கள் தலையில் வைத்தால் அது ஆசீர்வாதம். ஏன் இவ்வளவு ஏன் என் முகத்தை ஒரு மதத்தின் கடவுளுக்கே முகமாக வைத்திருக்கிறார்கள். என் பெருமைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்றைய காலகட்டத்தில் கட்டுமான பணிகளில் என்னுடைய பங்கு அதிகம் என்றது யானை. நீ இதே மாதிரி உன்னால் சொல்ல முடியுமா என்று நக்கலாக கேட்டது. உடனே பூனை சொன்னது, என்னை பற்றியே பேசாதே, என் இனத்தை பற்றி பேசு. என் இனமான சிறுத்தை, புலி எப்படி கம்பீரமாக இருக்கிறார்கள். இதோ இந்த ஊருக்குள் வந்தால் தாங்குவார்களா அந்த மக்கள் என்றது பூனை. சரி, நீ பெரிய